தமிழக மக்கள் அனைவருக்கும் ஒரு மிக முக்கியமான செய்தி வெளியிடப்பட்டு உள்ளது. இந்த செய்தி சோகமான செய்தியா இல்லை மிகப்பெரிய நற்செய்தியா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். வெல்கம் டு கிட்டி இன்ஃபோ. அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். அதாவது உரிமை தொகை திட்டம் இனி கிடையாது. அதாவது முற்றிலும் இந்த திட்டம் நிறுத்தப்பட போகிறது. பெண்களுக்கு ஷாக் கொடுத்திருக்கிறது தேர்தல் முடிவு. திமுக கூட்டணி ஆட்சிக்கு வரவில்லை என்றால் தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் முழுமையாக நிறுத்தப்படும். இதனால் பெண்களுக்கு மாதந்தோறும் கிடைத்த 1000 ரூபாய் இனி கிடைக்காது. 2021 ஆண்டு ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு மாதம் 1000 என்ற திமுக செயல்படுத்திய மிக சிறப்பான திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்தியாவிலேயே இப்படி ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்ட மாநிலம் தமிழ்நாடுதான். அதாவது இந்த திட்டம் செயல்படுத்திய தொடக்கத்தில் 1.14 கோடி பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்தது தமிழக அரசு. இதனை அடுத்து பிப்ரவரி மாதம் விரிவாக்கம் செய்யப்பட்டதில் கூடுதலாக 17 லட்சம் பெண்கள் சேர்க்கப்பட்டனர். இதனால் கடந்த பிப்ரவரி மாதம் வரை இந்த திட்டத்தில் 1.31 கோடி பெண்கள் பயனாளிகளாக சேர்க்கப்பட்டனர். இப்போது தேர்தல் முடிவு திமுக கூட்டணிக்கு நெகட்டிவாக வந்திருப்பதால் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்த வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் திமுக கூட்டணி செயல்படுத்தும் திட்டங்களுக்கு மாற்றாகவே அதிமுக தாவேகா கட்சிகள் புதிய திட்டங்களை தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுத்துள்ளது. இப்போது தாவேகா அல்லது இன்ன பிற கட்சிகள் இணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் அக்கட்சிகள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த திட்டங்களையே செயல்படுத்துவார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் திமுகவை தவிர்த்து வேறு எந்த கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட வாய்ப்பே இல்லை. தாவேகா ஆட்சிக்கு வந்தால் மாதம் 2500 ரூபாய் பெண்களுக்கு கிடைக்கும். ஆனால் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக வகுக்கப்பட்ட விதிமுறைகள் அடிப்படையிலேயே வழங்கப்படுமா என்பதெல்லாம் கேள்விக்குறிதான். புதிய அரசு அமைச்சரவை அமைத்த பிறகே இதற்கான தெளிவான விளக்கம் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் மகளிர் உரிமை தொகை திட்டம் இனி செயல்படுத்தப்பட வாய்ப்பே இல்லை. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இப்பவே ஷேர் பண்ணி விட்டுருங்க. உரிமை தொகை திட்டம் செயல்படாது. இதே போல மற்றொரு திட்டம் தமிழ்நாட்டில் கட்டாயம் கொண்டு வரப்படும். தாவேகா தலைவர் தான் இப்போது ஆட்சி அமைக்க போகிறார். அவர் எப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வருவார், அந்த திட்டத்திற்கான விதிமுறைகள் அடுத்தது என்னவாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய இந்த குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உடனுக்குடன் குயிக் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள. நன்றி நண்பர்களே.